அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் நற்கிரியைகளை, அவருடைய வல்லமைகளை வெளிப்படுத்துறதுக்கும், அவர் வரங்களை வெளிப்படுத்துறதுக்கும், அவர் மகிமைகளை வெளிப்படுத்துறதுக்கும் என்ன செய்கிறாரு, முன்கூட்டியே எங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதான் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே என்ன செஞ்சுக்கிறேன், உன்னை முன்குறித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வசனம் நம்ம சொல்லுது, அந்த வாக்குத்தத்தம் பவுலோட வாழ்க்கையில வெளிப்பட்டிருக்குது பாருங்க. அது முன்கூட்டியே நான் என்ன ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. நான் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யணும், இப்படிப்பட்ட கனமான தரிசனத்தை நிறைவேற்றணும், இத்தனை பேரை குணமாக்கணும், இத்தனை சபையை தட்டி எழுப்பணும், இத்தனை பேரோட உபதேசம் பண்ணணும், இவங்களுக்கு இதுதான் வழின்னு சொல்லி போதிக்கணும். அப்படிங்கிறது என்னது, இது முன்கூட்டியே ஆயத்தமாக்கப்பட்ட அது தரிசனம். அதே போலதான் பவுலுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட தரிசனம் உண்மைன்னா, உங்களுக்கு எனக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட ஓட்டம் உண்மை. பவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டம் உண்மைன்னா, உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டம் உண்மைங்க. போய் தான் ஆவியானவர் நம்மளோட இந்த டிவி சேனல் இருந்து நம்மளோட இடைபெற்று கொண்டிருக்கிறார். அந்த தரிசனத்தை நம்மளோடு இடைபெறதுக்கு தான் ஆவியானவர் பலத்த காரியங்களை நம்மளோடு இடைபெற்றுக்கிட்டே இருக்கிறாரு. முன்கூட்டியே என்ன செஞ்சிருக்கிறாரு, இது நியமிக்கப்பட்டிருக்குது.